எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சோஷியல் மீடியா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சமூக வலைத்தளம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தவிர 1, 2 சில பேருக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சில விஷயங்களை பார்த்துட்டே வரும்போது இந்த ஃபாஸ்ட்டோடன் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பார்த்தேன். இந்த வெப்சைட் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க், அதாவது சமூக வலைத்தளம். இது வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை பற்றின தகவல்களை இதில் பதிவிடுறதுக்கும், அதில் பற்றி ஒருத்தர் மற்றவங்களோட அந்த பதிவை வந்து பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணுறதா இருக்கும், அவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசிக்கிறதா இருக்கட்டும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், குறிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காகவே, அந்த டெக்னாலஜிக்காகவே வந்து இந்த வெப்சைட் இயங்கிட்டு வருது, ஃபாஸ்ட்டோடன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கூகுளில் நான் சர்ச் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி அவங்க வந்து போஸ்ட் போடுறதுக்கும், மெசேஜ் போடுறதுக்கும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக் கம்பெனிக்கிட்டே சர்வர் இருக்கும். ஸோ ட்விட்டர்னால் அவங்க கம்பெனிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவும் அவங்ககிட்டே இருக்கும். ஆனால் இது டீசென்ட்ரலைஸ்டுனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு சர்வர்லாம் கிடையாது. ஸோ இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அங்கங்கே சர்வர் வச்சு, கம்யூனிட்டி வச்சு இதை வந்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்டன் அப்படின்ற சோஷியல் நெட்வொர்க் மூலிமா க்ரியேட் ஆனது தான் இந்த ஃபாஸ்ட்டோடன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் இதனுடைய ப்ரைமரி பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி பேசிக்கிறது. ஸோ நம்ம ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாஸ்டர்டன் வெப்சைட்டில் போய் பார்த்தா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க கம்யூனிட்டி கனெக்ஷன். ஸோ கம்யூனிட்டி அதை பற்றின நிறைய நாலேஜ் உள்ளவங்களோட ஒரு கம்யூனிட்டி கனெக்ஷன் கிடைக்கும், ஒரு குழுவினுடைய நமக்கு தொடர்பு ஏற்படும் அப்படின்றாங்க. அடுத்து டீசென்ட்ரலைஸ்டு சர்வர் அப்படின்னா என்னென்னா, அதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது ஒரு இடத்துல ஒரு ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இல்லை, பொதுவானதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து இதில் ஏதாச்சும் 1, 2 போஸ்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் பற்றி கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அப்படியே பார்த்துட்டே வருவோம். ப்ரிவிலேஜ், குட் சாய்ஸ், பி ஹம்பிள். சரி, அப்படியே கீழே வருவோம். அனகொண்டா, ஃபெடோரா வந்து அனகொண்டா பற்றி ஏதோ போட்டிருக்காங்க. ஃபெடோரானுடைய ஓன் அவங்க நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஏதோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்டன் சர்வர் வெப்சைட், நோட்டீஸ் எவ்ரி ஐகான். இங்கே இதை பற்றி எதுவும் கிடைக்கல. ஓகே, இது பாருங்கள், இங்கே நிக்ஸ் கிராஃப்ட் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க ஃப்ரீ லென்ஸ். இது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் சிம்பிளி அண்ட் மேனேஜ்மெண்ட் கூபர்நெட் கிளஸ்டர்ஸ். ஸோ கூபர்நெட் கிளஸ்டர்ஸ் வச்சு இந்த ஃப்ரீ லென்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து மேக் ஓஎஸ், விண்டோஸு, லினக்ஸு, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. இதனோட மெயின் கோல் வந்து மேக் கூபர்நெட் ஈஸியர் ஹேண்டில் பை ப்ரொவைடிங் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் பற்றி அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி மக்கள் பயன்படுத்திட்டு என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபாஸ்ட்டோடன் மட்டும் இல்லை, நிறைய சமூக வலைதளங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்த்துட்டோம். இன்னொரு நாளைக்கு
இன்னொரு சமூக வலைதள பற்றி பார்க்கலாம். இந்த ஃபாஸ்டர்டனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர்டனில் ஜாயின் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஜாயின் பண்ணுறதை பற்றியெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணணும்னு தேவை இருப்பின் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி தேவையான தகவல்களை மட்டும் இதில் பார்த்து கூட அப்படியே வந்து படிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.